ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே செய்து இருந்துட்டு அப்பா நம்ம தமிழ் செல்வி சொல்கிற மாதிரி ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு போன அவங்களோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக தமிழ் செல்வி சொல்கிறத எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி மட்டும் ஒத்து வர்றதே இல்லை. செய்து வேணையா இவளுடைய பேச்சை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போறியான்றாங்க. கண்டிப்பாக வந்து இவ ஐஸ்வர்யோட உயிரை எடுக்கணும்னு தான் நினைப்பான்றாங்க. சின்னம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. இந்த நேரத்தில் யாராச்சும் அந்த முடிவுகளை எடுப்பாங்களான்றாங்க. சும்மா தேவையில்லாமல் பேசாதீங்கன்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி சேது சொல்கிறதா சரின்றாங்க. தமிழ் செல்வி சொன்ன மாதிரி அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் ட்ரீட்மெண்ட் எல்லாம் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றாங்க. சும்மா தேவையில்லாமல் வந்து நீ எல்லாத்துலேயுமே வந்து பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காதுன்றாங்க. அம்மா இல்லை அது வந்துன்றாங்க. இங்கே பாரு சொல்கிறத மட்டும் செய்யிட்டாங்க. சும்மா தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாது செய்யா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. பண்ணுறதுக்கு முன்னாடியும் டாக்டர் இன்னொரு டைமும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் இன்னொரு டைமும் சொல்கிறேன், அவங்களுடைய உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்துன்னா மறுபடியும் எங்களுடைய ஹாஸ்பிட்டலோடைய பேர் கெட்டு போகக்கூடாதுன்றாங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியுமே கூட்டிகிட்டு போகிறது நீங்கள் தான்றாங்க. இனி வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் தான் சமாளிச்சுக்கணுன்றாங்க. அதை விட்டுட்டு எங்கள் மேலே இந்த ஹாஸ்பிட்டல் மேலே எந்த ஒரு பேரும் வரக்கூடாதுன்றாங்க. மேடம் அதெல்லாம் வராது, நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. அப்புறமா தமிழ் செல்வி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வர வச்சு ஐஸ்வர்யாவை அதில் கூட்டிகிட்டு போகிறாங்க. சேதுவும் நம்மளோட தமிழ் செல்வி மீதி இருக்கிறவங்கள பின்னாடியே காரில் போகிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா எனக்கு சரியாகவே வரல ஈஸ்வரி, என்ன சரியாக வரல, தமிழ் செல்வி எல்லாம் குழந்தைய அதாவது ஐஸ்வர்யாவை காப்பாற்றிடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இருக்க அவங்களுடைய பல்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கு ஐஸ்வர்யாவுடைய பல்ஸு. அப்போ அது செய்து வந்து என்ன ஆச்சு அப்படின்றாங்க. தமிழ் செல்வி ஃபுல்லாகவே கம்மியாக இருக்கும் பல்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க தமிழ் செல்வி. என்ன இது பல்ஸ் இப்படி காமிக்குது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுது, எப்படி ஐஸ்வர்யாவோட உயிரை காப்பாற்ற போகிறாங்க தமிழ் செல்வின்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.